போகிறோம். அதனால நாங்கள் ஒரு அளவு ஒரு ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு, ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி, ஒரு ஸ்பூன் உளுந்து. மாமா ஆமாடா. ஸோ வீட்லேயே சோப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாசிப்பயிறு, பச்சரிசி, உளுந்து மூணையும் சம பங்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆக வேணாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் விட்டமின் இ கேப்சியூல், அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த சோப் பேஸ் வந்துட்டு நாங்கள் மீஷோவில் வாங்கினது தான். அதை வந்து நல்லா அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே ஒரு சட்டி வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அது மேலே வச்சு நல்லா உருக்கிக்கோங்க. மெல்ட் ஆனதும் அதில் வந்துட்டு நம்மளுடைய ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பச்சரிசி, பாசிப்பயிறு, உளுந்து, அந்த இதை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி கொஞ்சம் 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு அதை வந்து நம்ம சோப் மோல்டு, அது இதுவும் மீஷோவில் வாங்கினது தான், அதில் ஊற்றி செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. இந்த சோப் நல்லாவே வந்துருந்துச்சு. நான் இப்போ ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கைக்கோ இல்லை காலுக்கோ மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 3 டேஸ் இல்லை 4 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் அலர்ஜி எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் இந்த சோப்பை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இப்போ வீட்லேயும் வந்துட்டு சோப்பு செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையான சோப்பை நம்மளே பண்ணி யூஸ் பண்ணுறது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம போட்டிருக்கிற இந்த 3 ஐட்டம்ஸ், அதாவது பச்சரிசி, பாசிப்பயிறு, உளுந்துனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக வராது. அது நமக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.